ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம சௌரியர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்க திருவிழா நடந்துட்டு இருக்குங்க. இந்த திருவிழால என்னெல்லாம் ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம கோட்டார்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அதாவது கோட்டாறு அப்படின்னு சொன்னாலே இந்த கோயில் நமக்கு ஞாபகம் வரும். அதுதான் கோட்டாறு சவேரியார் கோயில். இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, இப்போ 9வது நாள் தேர் திருவிழா நடந்துட்டுருக்கு. இந்த தேர் திருவிழால என்னன்னா, இங்க 3, 4 சப்பரங்கள் வெளிய வரும். அதாவது சப்பரம்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அது அப்படின்னா தேர் வந்து கொண்டு வருவாங்க. இந்த தேர வந்துட்டு இந்த ஊர் ஃபுல்லா சுத்தி வரும். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த திருவிழா டைம்ல அப்படியே ரோடெல்லாம் பிளாக் பண்ணி ஃபுல்லா ஒரு நெறைய திருவிழா கடைகள் இருக்கும். இந்த திருவிழா கடைகள நம்ம ஒவ்வொன்னா பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம போனோம்னா இங்க ஸ்பெஷலான சூடு முட்டாய், அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ அப்பளம் இந்த மாதிரியான நெறைய உணவு பொருட்கள் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த இதில வச்சிருப்பாங்க. அது அவ்வளவுமே ஸ்பெஷலா இந்த மாதிரி ஒரு இதில கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலாவே இருக்கும். அது மட்டும் இல்ல, மக்கள் எல்லாரும் ரொம்ப விரும்பி இது பண்ணக்கூடியது தான் இந்த இடம். ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு நல்ல ஒரு ஷாப்பிங் பண்றதுக்கு ஏத்த ஒரு சூப்பரான இடமா இந்த இடம் இருக்கும். ஏன்னா, இங்க எல்லாமே கிடைக்கும். அதாவது உங்களுக்கு முட்டாய் வேணுமா? இங்க இருக்கு. நீங்க வந்து பொம்மைகள் வாங்கணுமா? இங்க இருக்கு. தலவாணி வாங்கணுமா? இருக்கு. சவுட்டு மெத்த வாங்கணுமா? இருக்கு. இப்படின்னு என்ன ஒரு நீங்க என்ன தேடி போனாலும், அது இந்த திருவிழா கடையில உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன வாங்கணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. ஆனா, நாம வாங்காமலே விட்டுருப்போம். அந்த மாதிரியான பொருட்கள் கூட இங்க நமக்கு நெறையவே இருக்கு. அதுவும் ரொம்ப சீப்பான ரேட்ல. அதுவும் நீங்க பேரம் பேசி அழகா வாங்கலாம். உங்களுக்கு இங்க வாங்கும்ன்றது வந்துட்டு ரொம்ப சீப்பான ரேட்லயே கிடைக்கும். நெறைய விஷயங்கள் என்னென்ன உண்டோ எல்லாமே இங்க கிடைக்கும். இந்த திருவிழா கடைகள் இதுக்கு ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா, சரியான கூட்டம் வரும். மக்கள் அவ்வளோ பேரும் அவ்வளோ கூட்டத்தில வந்து இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி ஒரு அதாவது உங்களுக்கு காலைலருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படி இருக்கும். நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் என்டர்டெயின்மென்ட் மட்டும் தான் இருக்கும். இங்க இதுக்காக நெறைய குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான நெறைய விஷயங்கள் இங்க இருக்கும். இது மட்டும் இல்லாம, இங்க இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இங்க இருந்துச்சு. எல்லாத்தையுமே உங்களுக்கு இங்க குடுத்துருந்தாங்க. ரொம்பவும் சூப்பரா இருக்கும். எல்லாமே சீப்பான ரேட்ல கிடைக்கும். ஒரு சூப்பரான ஒரு நீங்க ஃபேமிலியா வந்து பார்க்க வேண்டிய அதாவது நீங்க வந்துட்டு 24ஆம் தேதி இந்த கோயில் கொடியேறுச்சுனாலே, இந்த கூட்டம் இங்க வர ஆரம்பிச்சுரும். இது 3ஆம் தேதி வந்து கடைசி நாள் 10ஆம் திருவிழா நடந்து, அதுக்கப்புறம் கூட இது வந்து கன்டின்யூ ஆகும்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸா நடக்கக்கூடியது தான் இந்த கோயிலோட இந்த திருவிழா. அ இந்த ஒரு கோயில்ல இவ்வளவு இது இருக்குமா அப்படின்னா, அது இந்த இடத்துல இருக்கும். அவ்வளோ கூட்டம் இங்க வரும். நீங்க வந்து நல்லா என்ஜாய் பண்றதுக்கு எல்லாருக்கும் செமையான வைப குடுக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அதனால தான் இந்த கோயில சொல்லுவாங்க, "கேட்ட வரம் தரும் கோட்டாறு புனித சவேரியார் பேராலயம்னு." நீங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கோயில்ல ஒரு சிறப்பு என்னன்னா, இங்க தேவசகாயம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு புனிதரோட உடலை இங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ, அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு இடம் தான். இது மட்டும் இல்ல, இங்க வந்து இந்த தேர் பவனி பார்க்கறதுக்கு கூட்டம் மக்கள் அப்படி அலமோதுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த தேர் பவனியிலேயே நெறைய நேர்ச்சைகள் எல்லாமே குடுப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்க வந்து இந்த தேர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தங்கத்தாலான ஆ இப்ப இதெல்லாமே அதில வச்சிருப்பாங்க. ஸோ, இதுக்கெல்லாம் உள்ள கேமராலாம் வச்சு ரொம்ப சேஃப்டியா வச்சிருப்பாங்க. இவ்வளோ கூட்டத்திலயும். அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும். தேரும் பார்த்தீங்கன்னா, ஜொலிச்சுக்கிட்டே போறத நீங்க பார்க்கலாம். இந்த அ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது 9ஆம் திருவிழா எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால 3 தேர் தான். இன்னும் ஒரு தேர் வந்துட்டு 10ஆம் திருவிழாவுக்கு மட்டும் எடுப்பாங்க. அந்த தேரையும் உங்களுக்கு காமிச்சு குடுக்குறோம். இதே மாதிரி நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே ரொம்ப என்ஜாயபிளா இருக்கிறதுக்கு இங்க இருக்கும். இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலருந்தும் எல்லா மக்களும் இந்த இத வந்து ரசிச்சு பார்ப்பாங்க. நெறைய பேர் இதுக்கு இந்த அ தேர் போகுது இல்லையா? இதில பார்த்தீங்கன்னா, உப்பு, மிளகு சாத்துறது அந்த மாரி நெறைய இது வந்து நேர்ச்சை இதெல்லாம் செய்வாங்க. அது எல்லாமே அந்த மக்களோட நம்பிக்கையாவும் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த இடத்துல எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம நம்புறோம். ஏன்னா, அவங்க அவ்வளோத்துக்கு ரொம்ப ஈடுபாடோட இத பண்றாங்க. அ இந்த டைம்ல ரோடு வரைக்கும் ஃபுல் பிளாக் தான். அன்னைக்கு ரோடு வந்துட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருவாங்க.
பஸ்கள் போகாது. அதாவது ஒரு முக்கியமான ஒரு ஹைவேலே பஸ் போகாம, பஸ் ரூட்டெல்லாம் மாத்தி போட்டு பண்றதெல்லாம் இந்த இடத்துல தான் நடக்கும். அது அந்த கோயில்ல அவ்வளவு கூட்டம் வரும். அந்த கூட்ட நெரிசல வந்து தவிர்க்கணும்னா, நம்ம வந்து இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி இருக்கும். சூப்பரான ஒரு இதுதான். அந்த அளவு கூட்டம் வரக்கூடிய ஒரு அழகான இது. இங்க வந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இந்த டைம்ல இந்த கோயில ஒருக்கா விசிட் பண்ணி பாருங்க. நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இது மட்டும் இல்லாம இங்க ஒரு சிறப்பு என்னன்னா, இது கிறிஸ்தவ மக்கள் தான் மட்டும் தான் இந்த கோயிலுக்கு வருவாங்களான்னு கேட்டா, இல்ல. எல்லா தரப்பான மக்கள், எல்லா ஜாதி, மத, இனம் எல்லாத்தையும் கடந்து எல்லா மக்களும் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இதுதான். இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தாலே தெரியும். இவங்க வந்து கும்பிடு நமஸ்காரம் அப்படின்ற ஒரு இத நேர்ச்சையா செஞ்சு குடுத்துட்டுருக்காங்க. இதுக்கு எவ்வளவு இளைஞர்கள் வந்து இத பண்றாங்க அப்படின்னு. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, மக்கள் நெறைய பேர் உருண்டு குடுக்குறத நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நேர்ச்சைகள் நெறைய பேர் நேர்ச்சையா இங்க இது பண்ணுவாங்க. இது ஒரு மத கோயில்னு சொல்றத விட, எல்லா மக்களுக்குமான ஒரு கோயிலா இந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்டின்னே சொல்லலாம். எல்லா மக்களுமே இதுல பங்கேற்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான இடம் தான். கண்டிப்பா நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா, இத விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா எல்லாமே உங்களுக்கு புடிக்கிற மாரியான எல்லா விஷயங்களும் இருக்கும். இதோட நம்ம இந்த வீடியோவ முடிச்சுக்கிறோம். டாட்டா, பை பை, சி யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.